தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நாம் தொடர்ச்சியாக 2 வாரங்களாக 2 காணொளிகளின் வாயிலாக உபவாசம் என்றால் என்ன, அல்லது தேவன் விரும்புகின்ற உபவாசம் என்பது என்ன என்பதை பற்றி சிந்தித்து வருகின்றோம். இன்றைக்கும் கூட அதே உபவாசத்தை பற்றி அதே ஏசாயா 58வது அதிகாரத்திலிருந்து சிந்திக்க இருக்கின்றோம். இது நாம் படித்து வருகின்ற உபவாசத்தை பற்றிய இறுதி காணொளியாக காணப்படுகிறது. இதற்கு ஆதாரமான வசனங்கள் 8 முதல் 11 வரையிலான வசனங்கள். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 8 முதல் 11 வரையிலான வசனங்கள் உபவாசத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாம் சிந்திக்கலாம். இந்த பகுதியை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்துமாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போலாகும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்கள் உண்மையான உபவாசம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகின்றன. மறுபடியும் சொல்லுகிறேன். ஏசாயா 58வது அதிகாரத்தின் 8 முதல் 11 வரையிலான இந்த வசனங்களானது உண்மையான உபவாசம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்பதை நமக்கு சுட்டி காண்பிக்கக்கூடிய வசனங்களாக இருக்கின்றன. இங்கே நாம் வாசித்த இந்த பகுதியில் தேவன் தாம் விரும்புகின்ற ரீதியில் உபவாசம் இருக்கும்போது தாம் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை பட்டியலிடக்கூடியவராக இருக்கிறார். அதைத்தான் நாம் தெளிவாக வாசித்தோம். இருந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதங்களின் பட்டியலை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். வசனங்கள் 8 மற்றும் 10 பார்ப்பது என்னவென்றால் தேவ வழிநடத்துதல் கிடைக்கும். வசனம் 8 நாம் பார்ப்பது சரீர அல்லது ஆவிக்குரிய சுகம் கிடைக்கும். வசனம் 8 நீதியின் நடக்கை நமக்கு கிடைக்கும். அடுத்து வசனம் 8 தேவ பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். அடுத்து வசனம் 9 ஜெபத்திற்கு நமக்கு பதில் கிடைக்கும். அடுத்ததாக வசனம் 11 தொடர்ச்சியான தேவ நடத்துதல் கிடைக்கும். வசனம் 11 ஆத்துமாவில் திருப்தி கிடைக்கிறது. அடுத்ததாக வசனம் 11 ஆவிக்குரிய பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக வசனம் 11 உபயோகமான பாத்திரமாக நாம் பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருப்போம் என்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த வசனங்களில் நாம் வாசிக்கின்ற தேவனுடைய ஆசீர்வாதங்களாக. எதற்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள்? தேவன் தாம் விரும்புகின்ற ரீதியில் உபவாசம் இருக்கும்போது தாம் கொடுக்கும் ஆசீர்வாதங்களாக, கிடைக்கும் ஆசீர்வாதங்களாக இவைகள் காணப்படுகின்றன. எனவே சரீர பலன்களை மட்டும் இலக்காக கொண்டு நாம் உபவாசிக்க கூடாது. இன்றைக்கு நம்முடைய உபவாசங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று சிந்தித்தோம் என்று சொன்னால் சரீர உலக பலன்களை நன்மைகளை பெறுவதாக இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் வாசித்தது அனைத்துமே ஆவிக்குரிய பலன்களாக காணப்படுகின்றன. ஆகவே பிரியமானவர்களே, சரீர பலன்களை மட்டுமே இலக்காக கொண்டு நாம் உபவாசிக்க கூடாது. இதை நம்முடைய மனதிலே நாம் வைத்து கொள்ள வேண்டும். மாறாக நீதியையும் அன்பையும் நிறைவேற்றி தேவனுக்கு உகந்த உபவாசத்தை நாம் செய்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக
நாம் உபவாசிக்க வேண்டும். அதுதான் அர்த்தமுள்ள உபவாசமாக இருக்கும். இவ்வளவு காலம் நாம் ஏதோ ஒரு தகப்பனிடம் பிள்ளை அடம்பிடித்து சாப்பிடாமல் நீர் அருந்தாமல் அடம்பிடித்து அழுது ஒரு பொருளை பெற்றுக்கொள்வது போல நாம் உபவாசத்தை நினைத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இனிவரும் காலங்களில் நாம் சிந்தித்த இந்த ஏசாயா 58வது அதிகாரத்தின் உபவாசத்தை பற்றிய இந்த காரியங்களிலிருந்து உண்மையான உபவாசம், தேவன் விரும்புகிற உபவாசம் என்ன என்பதை நாம் கற்றிருக்கிறோம். ஆக அதன்படியாக நாம் உபவாசிப்போமாக. ஆகவே பிரியமானவர்களே, முடிவுரையாக நான் சில காரியங்களை இந்த உபவாசத்தை பற்றி உங்களோடு சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். உண்மையான உபவாசம் என்பது வெற்று சடங்காச்சாரங்களோடு தொடர்புடையது அல்ல. வெற்று சடங்காச்சாரங்களோடு தொடர்புடையது அல்ல. மாறாக உபவாசம் என்பது ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் இதுவரையிலும் சிந்தித்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், உபவாசம் என்பது மாற்றப்பட்ட வாழ்க்கையுடன் தொடர்புடையது. அது வெறும் சடங்காச்சாரங்களோடு தொடர்புடையது அல்ல. ஏனென்றால் மற்ற மதத்தினரும் கூட இதை நோன்பு, விரதம் என்று கடைபிடிக்கத்தான் செய்கிறார்கள். ஆகவே நாம் கடைபிடிப்பதிலிருந்து, அதாவது அவர்கள் மற்ற மதத்தினர் கடைபிடிப்பதிலிருந்து நம்முடைய உபவாசம் தேவன் விரும்புகிறபடி வேறுபட்டதாக காணப்பட வேண்டும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவேதான் உபவாசம் என்பது வெற்று சடங்காச்சாரங்களோடு தொடர்புடையதல்ல, மாறாக அது ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கையுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. அது பாவத்திலிருந்து விலகுதலாய் இருக்கிறது, மற்றவர்களின் மீது இரக்கம் பாராட்டுதலாய் இருக்கிறது, மற்றும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் உபவாசிக்கும் போது நினைவில் கொள்ள வேண்டியது என்னவெனில், நம்முடைய இருதயத்தில் நிறுத்தி கொள்ள வேண்டியது என்னவெனில், நான் தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கிறேனா என்பதுதான். அப்படி வாழ்ந்தால்தான் நம்முடைய உபவாசங்கள் பதில் பெறக்கூடியவைகளாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் தீர்க்கமாக, தைரியமாக, உறுதியாக இருக்க முடியும். என்னுடைய உபவாசத்திற்கு பதில் கிடைக்கும் என்கிற உறுதியோடு நாம் இருக்க முடியும். ஆகவே இந்த பகுதியிலிருந்து நாம் நம்முடைய உபவாசத்தை, நாம் செய்கிற உபவாசத்தை ஒப்பிட்டு பார்த்து இனிவரும் காலங்களில் உபவாசம் என்பது வெற்று சடங்காச்சாரங்களோடு தொடர்புடையதல்ல, அது என் வாழ்க்கையின் காரியங்களோடு, மாற்றப்பட்ட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்து உபவாசிப்போமாக. தேவனுடைய நாம மகிமைக்கென்றே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை கட்டமைப்போமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.